டாக்டர், இப்போ ஒரு எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நம்ம நடந்து முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன மாதிரி கேர்ஃபுல்லாக பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் டாக்டர். எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் சர்ஜரி. ஸோ எந்த சர்ஜரி நடந்தாலுமே, ஒரு மேஜர் சர்ஜரி நடந்தாலுமே முதல் 4 வாரம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அந்த முதல் 4 வாரத்தை வந்து நம்ம வந்து இம்மீடியட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன ரொம்ப காமனாக அந்த 4 வாரத்துக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப காமன். ஏன்னா அப்போ தான் ஆப்ரேஷன்ஸ் அவ்வளோ ஸ்டெரைலாக ஒரு சர்ஜரி பண்ணியிருப்போம். ஸோ அந்த 4 வாரத்தில் நம்ம என்ன நம்மளை பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த ஒரு 2 நாள் 3 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பீங்க. அந்த ஹாஸ்பிட்டல் சூழ்நிலை ரொம்ப சுத்தமாக இருந்திருக்கும். உங்களுக்கு யாரும் உங்களை அதிகமாக பார்க்க வந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் வந்துருவாங்க, விசிட்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அப்போதான் வந்து எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ வரவங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வராங்கன்னு தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் முதல் 4 வாரத்துக்கு முக்கியமாக இந்த இம்மீடியட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட்னு சொல்கிற 4 வாரம் நம்ம விசிட்டர்ஸை முற்றிலும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஒரு ஆளமும் கூட வச்சுக்கோங்க. அந்த ஒரு பர்சனே அந்த 4 வாரமும் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆளை மாற்ற வேண்டாம். ஸோ அப்படின்ற போது இந்த கிராஸ் இன்ஃபெக்ஷனும் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம தவிர்க்கப்படுறோம். தேங்க்யூ.